ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಲಿಫ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ ಅಣ್ಣ. ಮೈಸೂರು ಅಣ್ಣ, ಮೈಸೂರು. ನಿಮ್ಮದು ವೀಡಿಯೋ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ ಅಣ್ಣ யூடியூப்கோஸ்கர? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு லெஃப்ட் கிடச்சிருக்குது. அண்ணா வீடியோ பண்ணாதன்னு சொன்னாங்க. இது மாத்திரம் பிடிச்சிக்கினேன். ஏன்னா யாரோ லேடிஸ் இருந்ததுனால இவங்க இறங்கிட்டு பேருக்கு வீடியோ பண்ணுப்பா இப்போ பண்ணாதன்னு சொல்லியிருந்தால நான் வீடியோ பண்ண போல. நான் டைரெக்டாக மைசூருக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா ஸ்குவாட்? ஓகே வாங்க போகலாம். உங்களுக்கு போ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களೂರಿಂದ இப்போ ನಾನು ಹೆಂಗೆ ಇರಂಗನೋ ಹಂಗೆಯಿಂದ ಅಣ್ಣ ತಾ ಲಿಫ್ಟ್ ಕೊಡ್ತಂದೆ. ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಅಣ್ಣ ನನಗೆ ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. ನಿಮ್ಮ ಒಂದು ಏನು ಟ್ರಿಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೇದಾಗಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ, ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳಣ್ಣ. ಹೀಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರಿ ಅಣ್ಣ. ಮತ್ತೆ ನನ್ನ ಚಾನಲ್ ಹೆಸರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗಗನ್ದ ಸಂಚಾರಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು, இன்ஸ்டாகிராம் ஐடினு ககன்த சஞ்சாரி அண்ணா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நாங்கள் மைசூருக்கு வந்து இறங்கிட்டுக்கிறோம். மைசூருக்கு வந்துட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு இங்கே அண்ணா எங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. பார்க்கலாம். பிரதர் எங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்சம் முன்னால் எங்கேயோ சொன்னாங்க. அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் சாமுண்டி பெட்டாக்கு போகிறேன். அப்புறமா சாயங்காலம் இல்லைனா சாமுண்டி பெட்டை முடிச்சுக்கின்னு நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ಸಾರಿ ಪ್ಯಾಲೇಸ್. ಅದು ಝೂ, ಅದು ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟ ಅಣ್ಣ. ಇದು ಅದು ಝೂ, ಝೂ ಆ ಕಡೆ ಇದೆ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைசூர் பேலஸ் கிட்ட தான் இருக்கிறோம். பார்க்கலாம். இதான ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಅಣ್ಣ? ಆ ಕಡೆ ಇದೆ. ಇದು பேக் சைடு, ஃப்ரண்ட் இது. ஓகே. பார்த்தீங்கன்னா சாமுண்டி பெட்டா இப்போ பாருங்க மேலே தெரிஞ்சுக்குது மைசூர்து. இப்போ அங்கத்தான் போனோம் நாங்கள். இன்னும் ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ಇದ್ರು ಅಣ್ಣ? 15 ಕಿಲೋಮೀಟರ್. கரெக்டா 15 ಕಿಲೋಮೀಟರ್ இருக்குதா மைசூருக்கு, அங்க சாமுண்டி பெட்டாக்கு. இது வந்துட்டு மால் ஆஃப் மைசூர். மால் ஆஃப் மைசூர் கிட்ட இப்போ கரெக்டா இருக்கிறோம் நாங்க லொகேஷன். பாத்தீங்கன்னா அண்ணா லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நான் போறேன். பாய் அண்ணா. பாய் அண்ணா, தேங்க்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மால் ஆஃப் ஏஷியா கிட்ட இருக்கிறோம். இப்படியே போயிட்டு செகண்ட் சிக்னல்னு சொன்னாங்க. செகண்ட் சிக்னல் கிட்ட போயிட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து சாமுண்டி பெட்டாக்கு போனோம். பார்க்கலாம் வாங்க, முன்னால் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் இப்போ சாமுண்டி பெட்டை பக்கம் போயின்னுக்கிறோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே நடந்துன்னு போகலாம். இப்போது இங்கே பாருங்க, இப்போ மால் ஆஃப் மைசூர் இருக்குது. மைசூர் மால் இது. இங்கே யார்கிட்டனா கேட்கலாம் எங்கே எப்படி போகிறது சாமுண்டி பெட்டாக்குன்னு கேட்டு அப்படியே முன்னால் போகலாம். ஓகேவா? ಅಣ್ಣ ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹಿಂಗೆ ಅಲ್ಲ ಅಣ್ಣ ಹೋಗೋದು ಅಣ್ಣ? ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿಗ್ನಲ್ ರೈಟ್. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ಹಾಂ, ವಾಕಿಂಗ್. ಸರ್ ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ. ಸೆಕೆಂಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆನಾ ಸರ್? ಗೊತ್ತಾಗಿದೆ ಸರ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ಸರ್. ಹಾಂ, ಆಲ್ ಇಂಡಿಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸರ್? ಮುರಳಿ. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முரளி சார்ல லிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து சாமுண்டி இங்கே தான் சிக்னல் கிட்ட இருக்கும். பார்க்கலாம் அங்கேருந்து எதனா லிஃப்ட் கிடச்சுன்னா அங்கேருந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சாரே
சாமுண்டி பெட்டை ஒரு கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. சாமுண்டி பெட்டை கிட்ட போயிட்டு டைரெக்டாக நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுவோம். ಕ್ಲೀನಾಗಿದೆ ಅಣ್ಣ ಮೈಸೂರು. எனக்கு அங்கேருந்து லிஃப்ಟ್ ಕೊಡ್ತಂದೆ. ಆಲ್ರೆಡಿ இப்போ கோயில் கிட்ட வந்துட்டுக்கிறோம். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ನನಗೆ ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. ಸರ್ ನೀವು ವಿಡಿಯೋ ಹಾಕೋಬೋದಲ್ಲ? ಹಾಕೋತೀನಿ ப்ளீஸ், ನನಗೋಸ್ಕರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் சாமுண்டி பெட்டத்துக்கிட்ட இருக்கிறோம். சாமுண்டி பெட்டா மீன்ஸ் கோயில் அங்கேயே இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் கோயில் முன்னாலேயே இருக்கிறோம். உங்களுக்கு அங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. க்ளீனாக இருக்குது மைசூர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படி போயிட்டு நாங்கள் அங்கே போனாங்கன்னா நாங்கள் கோயில் உள்ள போகலாம். இப்போ கோயில் கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். உங்களுக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போ அங்கேருந்து உள்ளே போகலாம். வாங்க. என்ட்ரன்ஸ் எதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறேன் நானும் இந்த கோயிலுக்கு, சாமுண்டி பெட்டாக்கு. கால் வேற செம்ம சுடுது, பார்க்கலாம். அல்லாண்ணா இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் நில்லுங்கிறாங்கன்னுட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் சாமுண்டி பெட்டத்துக்கிட்ட இருக்கிறோம். பார்க்கலாம். நீங்கள் மேலே ஃபுல்லு கோயில் கிட்ட இருக்கிறோம். உள்ளே வீடியோ அளவுக்கு தான் இல்லையான்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. நான் உள்ளே போகலாம், பார்க்கலாம். அப்படின்னு தான் இருந்துச்சுன்னா வீடியோ பண்ணுறேன், இல்லைன்னா உள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் உள்ள வந்து வெளியே வந்தோம். உள்ளே வீடியோ பண்ணுற மாதிரி இல்லை, அதனால தான் வெளியே வந்துக்கிறோம். இப்போது இங்கே வெளியே மீன்ஸ் கோயில் தர்ஷனம் எல்லாம் நல்லா ஆச்சு. சாமி இது சாமுண்டி பெட்டது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்து இங்கே நான். நல்லா ஆச்சு தர்ஷனம். சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் வெளியே போனோம், போய் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து இந்த வெளியே கோயிலிಂದ ದರ್ಶನ பண்ணின்னு வெளியே வரும்போது சாமுண்டி ನಡ್ಕೊಂಡು ಲಿಫ್ಟ್ ಕೇಳ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದು. வெளியே வந்துட்டேன். சின்ன பசங்க அப்படியே கேட்டாங்க, எல்லாரும் ஆய் சொல்லுங்க. அப்படியே சின்ன பசங்க கேட்டாங்க, அவங்க கிட்ட பேசிக்கின்னு அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் பேசி நின்றேன். பாத்தீங்களா சின்ன பசங்க எவ்வளோ இதாக்குறாங்க இங்க மைசூர்ல. ஆனா கிளீனா இருக்குது, எல்லா பக்கமும் கிளீன் பண்ணிருக்கிறாங்க. அப்படியே சின்ன பசங்க பேச வச்சாங்க. அப்படியே பேசிட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஆயிட்டு பிறகு கிளம்பிட்டு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷூட் பண்ணி போகலாம். வாங்க. பார்த்தீங்கன்னா கோயிலில் பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க. இது சாப்பாடுக்கு வந்துக்கிறோம். எனக்கு செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அங்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிட்டுங்கிறேன். அங்கே எல்லாருக்கும் போட்டுன்னுக்குறாங்க. ரொம்ப பேர் கீழே உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு லாஸ்ட்டில் மொசரனா கொடுத்துக்கிறாங்க. சாப்பாடு, குழம்பு, பாயசம், மொசரனா செம்மையாக இருந்துச்சு. கோயில் பிரசாதம் தான். எப்படியோ காலையில் டிஃபன் ஆயிடுச்சு. டிஃபன்னா சாப்பாடு ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு வர டைமு. இப்போ டைம் வந்துட்டு 12 மணி. சோஹா பிரசாதா ஏரியா. பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் கோயிலில் முடிச்சுக்கின்னு அப்படியே அந்த பசங்க கிட்ட பேசிட்டு இங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். நீங்கள் இங்கே தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தோம். இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பின்னுக்கிறோம். ஃபைனலி இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எப்படியோ தர்ஷனமும் நல்லா ஆச்சு, பின்ன சாப்பாடும் நல்லா சாப்பிட்டேன். காலையில் இங்கே தான் வந்து டிஃபன் சாப்பிட்டு, டிஃபன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுருந்தில்ல, டைரெக்டாக இங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பர். இப்போ இங்கே வந்து மைசூர் பேலஸுக்கு போகலாம். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வேறு எங்கன்னா பிளான் பண்ணலாம். எங்கே ஸ்டே ஆகுறது இன்னைக்கு நைட்டு முடிச்சுக்கணும். இப்போ போயின்னுக்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். இப்போ மைசூர் பேலஸுக்கு போயிட்டு நைட் ஷோ நல்லாயிருக்கும். 4 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 1-2 o'clock ஆகுது. இப்போ இங்கேயும் கோயில் க்ளோஸ் ஆகிடும்.
इतना एंट्रेंस अपने काम की लगाना நிறையா இருக்குது என்ட்ரன்ஸ். கோயிலிಂದ மைசூர் பேலஸ் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க சார். அவங்க பேர் வந்துட்டு குருன்னுட்டு. ஸோ நாங்கள் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே கோயிலில் அவங்க சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. பின்ன அப்படின்னா ப்ரீஸ்ட்னு அர்த்தம். ப்ரீஸ்ட்னா பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இங்கே க்ளீனாக மெயின்டைன் ஆகிருக்குது. கோயிலில் பிரசாதமும் நல்லா இருந்துச்சு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு இப்போ நான் மைசூர் பேலஸ் பக்கம் கிளம்பிக்கிறேன். அங்கே 5 மணி வரைக்கும் 5 ಗಂಟೆ வரைக்கும் அங்கே 5 மணி வரைக்கும் ஓப்பன்லாம் இருக்குமா. ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்க்கு ஃப்ரீயாகவே இருக்கும். உள்ளே போகலாம். ಅರೌಂಡ್ 2024 ಇವಾಗ ಆಗಸ್ಟ್ 15th ಆಗಿದ್ದು ಸ್ವತಂತ್ರ ಬಂತು. ನನಗೆ ಬ್ಲ್ಯಾಕ್ ಡೇ ಆಯಿತು. ರೈಡ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಿದೆ? ಇಲ್ಲ ರೈಡ್ ಮಾಡುವಾಗ ಆಗಿಲ್ಲ. ಅದು மீன்ஸ் ஜார் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி மைசூர் பேலஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்க்கலாம். நீங்கள் அங்கே தான் மைசூர் பேலஸ் தெரிஞ்சுருக்குது. சார் இங்கே வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சரி, நான் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைசூர் பேலஸ் கிட்ட இருக்கிற பழைய வண்டிங்க எல்லாம் நின்றுக்குது பாருங்க. கரெக்டாக மைசூர் பேலஸ் இப்படி தான் என்ட்ரி ஆகணும். இப்போ அங்கேருந்து இப்படி என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோவை இப்போ ஆல்ரெடி 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு வீடியோ. அதனால இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்னதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இப்போ இருக்கிற ஜாகத்தில் நான் சேஃபாக இருக்கிறேன். நீங்கள் இருக்கிற ஜாகத்தில் நீங்கள் சேஃபாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கின்னு இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். பை ஸ்குவாட்.